ஒரு ஷாக்கிங் உண்மை தெரியுமா? நாம் தினமும் சாப்பிடுற உணவு அது வெறும் உணவில்ல, அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா பெரும்பாலான மக்கள் அதை ஜெபிக்காமலே சாப்பிடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, தேவன் கொடுத்ததை நன்றி சொல்லாம எடுத்துக்கிறது சரியா? இல்ல, அது நம்ம வாழ்க்கையை மெதுவா காலி பண்ணும் ஒரு விஷயம்னா உங்களால நம்ப முடியுதா? ஒரு நாள் ஒரு உணவகத்தில் ஒரு மனிதன் அவசரமாக உணவு சாப்பிட ஆரம்பித்தான். அப்போது அடுத்த மேசையில் இருந்த ஒரு சிறிய குழந்தை கண்களை மூடி நன்றி தேவனே என்று சொன்னது. அது அவன் மனசை உலுக்கியது. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான். இன்றைய வீடியோல நாம 1. சாப்பிடும் முன் ஏன் ஜெபிக்க வேண்டும்? 2. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? 3. நன்றி சொல்லுதலின் சக்தி என்ன? இந்த 3 விஷயத்தையும் தெரிஞ்சு கொண்டு ஃபாலோ பண்ணும்போது உங்க வாழ்க்கை எப்படி மாறும்னு பார்க்க போறோம். 1. சாப்பிடும் முன் ஏன் ஜெபிக்க வேண்டும்? நாம் தினமும் சாப்பிடுற ஒவ்வொரு உணவும் அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம் தினமும் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அதனால்தான் இந்த உணவு கிடைக்குது என்று நாம நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த உழைக்கிற சக்தி யாரால் வந்தது? அந்த வேலைவாய்ப்பு யாரால் கிடைத்தது? இதற்கெல்லாம் பின்னால் தேவனின் கிருபை இருக்கிறது. ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. மழை இல்லனா என்ன ஆகும்? நிலம் உலரும். விவசாயி இல்லனா என்ன ஆகும்? பயிர் வராது. உடம்பு ஹெல்த்தா இல்லனா என்ன ஆகும்? சாப்பிட முடியாது. இந்த 3இல் 1 இல்லை என்றால் கூட ஒரு சின்ன உணவைக் கூட நம்மால சாப்பிட முடியாது. அதனால்தான் சாப்பிடும் முன் ஜெபிக்கிறதுக்கு மிக பெரிய அர்த்தம் இருக்கு. அது வெறும் ஒரு பழக்கம் இல்ல, அது ஒரு மனநிலை. அது நம்முடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு வழி. நாம் ஜெபிக்கும்போது இந்த உணவு என் முயற்சியால் மட்டுமில்ல, இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்று ஒப்புக்கொள்கிறோம். ஜெபம் பண்றது ஒரு ஹேபிட் இல்ல, அது ஒரு ரெகக்னிஷன். இது தேவன் கொடுத்ததுன்னு ஒப்புக்கொள்வது. இந்த ரெகக்னிஷன் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். அது நம்மை பணிவாக வைத்துக்கொள்ளும். அது நம்மை குறைவாக அல்ல, நிறைவாக வாழ கற்றுக் கொடுக்கும். இன்று முதல் சாப்பிடும் முன் சில வினாடிகள் எடுத்துக்கொண்டு நன்றி சொல்லுங்கள். அந்த சிறிய ஜெபம் உங்கள் மனதை மாற்றும், உங்கள் பார்வையை மாற்றும், உங்கள் வாழ்க்கையையே மாற்றும். 2. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நாம் வாழ்க்கையில் யாரை ஃபாலோ பண்ண வேண்டும் என்று நிறைய நேரம் யோசிக்கிறோம். ஆனால் உண்மையில் கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஒருவரே. அவர்தான் நம்ம இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை தொடர்ந்து வந்தார்கள். அவர்கள் பசியோடு இருந்தார்கள். சூழ்நிலை இம்பாசிபிள் மாதிரி இருந்தது. அந்த இடத்தில் உணவு வாங்கி கொடுக்க முடியாத நிலை. அவரிடம் இருந்தது என்ன? 5 அப்பம் 2 மீன். அது ஒரு மனிதனுக்கே போதாது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எப்படி பத்தும்? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் கவலைப்படல, குறை சொல்லல. அவர் மேலே பார்த்தார். அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? நன்றி சொல்லி ஜெபித்தார். இதுதான் டர்னிங் பாயிண்ட். அந்த சிறிய உணவு அந்த ஜெபத்துக்குப் பிறகு மல்டிப்ளிகேஷன் ஆனது. அனைவரும் சாப்பிட்டார்கள், மேலும் மீதமும் இருந்தது. இது ஒரு மிரக்கிள் ஸ்டோரி மட்டும் இல்ல, இது ஒரு லைஃப் லெசன். நன்றி சொல்லும் மனசு இல்லாத இடத்தில் குறைதான் இருக்கும். ஆனா நன்றி சொல்லும் இடத்தில் மல்டிப்ளிகேஷன் நடக்கும். நம்ம வாழ்க்கையிலும் இதே பிரின்சிபிள் தான். நமக்கு இருக்கும் விஷயங்கள் சிறியது போல தோன்றலாம். பணம் குறைவு, வாய்ப்பு குறைவு, ரிசோர்சஸ் குறைவு. ஆனால் நாம் ஜீசஸ் கிரைஸ்ட் போல நன்றி சொல்ல ஆரம்பித்தால் அந்த சிறியது கூட தேவன் பெரியதாக்குவார். சிறியதை பெரியதாக்கும் பவர் நன்றி சொல்லும் ஜெபத்திலே இருக்கு. அதனால்தான் சாப்பிடும் முன் ஜெபிக்கிறோம். அது உணவை ஆசீர்வதிக்க மட்டுமில்ல, நம்ம வாழ்க்கையை மல்டிப்ளை செய்யும் ஒரு கீ. 3. நன்றி சொல்லுதலின் சக்தி என்ன? நன்றி சொல்வதால் வரும் சக்தி. இது ஒரு சின்ன விஷயம் போல தோன்றலாம். ஆனால் இதுல உங்க வாழ்க்கையையே முழுவதும் மாற்றக்கூடிய ஒரு பவர் இருக்கு. நன்றி சொல்லும் மனிதன்
எப்போதும் குறைவுபட மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கையை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பான். சோ, நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரே சிச்சுவேஷன்ல 2 மனிதர்கள் இருக்கலாம். ஒருவன் எப்போதும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டே இருப்பான். மற்றொருவன் அமைதியாக நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பான். வித்தியாசம் என்னன்னா, அவர்களுடைய சூழ்நிலை இல்ல, அவர்களுடைய மனநிலை. சோ, நன்றி இல்லாத வாழ்க்கை கம்ப்ளைண்ட் நிறைந்த வாழ்க்கை. அவன் எப்போதும் என்ன இல்லைன்னு தான் பார்ப்பான். இது இல்லை, அது சரியில்லை, இன்னும் வேணும். அப்படி வாழ்ந்தால் எப்போதும் மனசு காலியாதான் இருக்கும். ஆனா நன்றி உள்ள வாழ்க்கை பீஸ் நிறைந்த வாழ்க்கை. நன்றி சொல்லும் மனிதன் அவனுக்கு இருக்கும் சிறிய விஷயங்களையும் பெரிய பிளெஸ்ஸிங்னு பார்க்க ஆரம்பிப்பான். அவன் மனசு நிறைவாக இருக்கும், அமைதி இருக்கும். சோ, நன்றி இல்லாதவன் என்ன இல்லைன்னு பார்ப்பான். ஆனால் நன்றி சொல்லும் மனிதனோ என்ன இருக்கு என்று பார்க்க ஆரம்பிப்பான். இதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நன்றி சொல்லும் மனசு வந்தவுடன் உங்கள் பார்வை மாறும். பார்வை மாறினால் உங்கள் உணர்வு மாறும். உணர்வு மாறினால் உங்கள் வாழ்க்கையே மாறும். இன்னொரு முக்கியமான உண்மை, நன்றி சொல்லும் மனிதன் எப்போதும் தேவனின் அருகில் இருப்பான். ஏனென்றால் நன்றி என்பது ஒரு வார்த்தை இல்ல, அது ஒரு கனெக்ஷன். நீங்கள் தினமும் சாப்பிடும் முன் நன்றி சொல்ல ஆரம்பித்தால் அது ஒரு ஸ்மால் பிரேயர் மாதிரி தோன்றலாம். ஆனால் அது உங்கள் மனதை ஹீல் பண்ணும், ஸ்ட்ரெஸ் குறைக்கும், உங்கள் வீட்டில் பீஸ் கொண்டு வரும். அந்த சிறிய ஜெபம் உங்கள் நாளை நல்லதா ஆரம்பிக்கவும் முடிக்கவும் ஹெல்ப் பண்ணும். சோ, சிறிய மாற்றம் பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வரும். உணவு உங்க வயிறை நிரப்பும், ஆனால் ஜெபம் உங்க ஆன்மாவை நிரப்பும். ஒரு மனிதன் தினமும் சாப்பிட்டால் அவன் உடலளவில் வளரலாம். ஆனால் ஜெபம் இல்லாத வாழ்க்கை உள்ளே காலியாகவே இருக்கும். சோ, சாப்பிடும் முன் ஜெபிக்காதவன் உடம்பை பிசிக்கலா ஸ்ட்ராங் ஆகலாம், ஆனால் மனசு அமைதி இல்லாமல் இருக்கும். ஜெபிக்கிறவன் வாழ்க்கையை வளர்ப்பான். ஏனென்றால் ஜெபம் அவன் உள்ளத்தை நிரப்பும். நன்றி அவன் மனதை மாற்றும். அது அவனை ஒரு கம்ப்ளீட் மனிதனாக மாற்றும். நினைவில் வைங்க, ஒரு பிளேட் உணவு உங்கள் பசியை தீர்க்கும், ஆனால் ஒரு சிம்பிள் ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சோ, இன்றிலிருந்து ஒவ்வொரு உணவும் ஒரு பிளெஸ்ஸிங்னு நினைக்க ஆரம்பிங்க. சோ, நன்றி சொல்லி சாப்பிட ஆரம்பிங்க. அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவை கொண்டு வரும். சோ, இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மற்றும் இன்னும் இப்படி வாழ்க்கையை மாற்றும் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்லி ஃபார் ஜீசஸ். தேவனுடைய இராட்சியத்தை இணைந்து கட்டுவோம்.